வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில மாதங்களாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் நடைபெறுகின்ற சில கருத்து வேறுபாடுகளையோ அல்லது முரண்களையோ நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். சம்மேளனமும் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்கங்களும் முறையாக தொழில் செய்ய வேண்டும், தொழில் செய்த ஊதியத்தை முறையாக பெற வேண்டும், தொழில் செய்கின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்போ அல்லது மத்திய மாநில அரசுகளின் உதவிகளை கிடைக்க பெறுகின்றா போல ஒரு அங்கீகாரமோ ஏற்படுத்த வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதற்கண் நோக்கம். தயாரிப்பாளர்களை அழிப்பதோ அல்லது தயாரிப்பாளர்களை எதிர்த்து பணிபுரிவதோ, அவர்களுக்கு எதிரான சங்கங்களை ஊக்குவிப்பதோ அல்லது தோற்றுவிப்பதோ எங்கள் நோக்கம் அல்ல. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நாங்கள் பலமுறை எங்களுடைய கருத்தினை தெளிவாக எடுத்து கூறிவிட்டோம். இன்னைக்கு காலையில அவங்க பேசும்போது உண்மையை தவிர மீதி எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஒரு பத்திரிகை நண்பர் கேட்கும்போது உங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தனியாக சங்கம் ஆரம்பித்த உறுப்பினர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இது உங்களுடைய பத்திரிகையாளர் நண்பர் ஒரு கேட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் அளிக்க முடிந்திருந்தாலோ அல்லது அந்த பிரச்சனையை அன்றே அவர்கள் முடித்திருந்தாலோ இன்றைக்கு இவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. இன்றைக்கும் அதற்கான விடை தெரியாமல் ஊருக்கு இலட்சம் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி இவங்க எல்லாருக்கும் எதிரி பெப்சிங்கிற ஒரு இதுல அவங்க ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதும் நாங்கள் வேலை நிறுத்தத்தை விரும்பியதில்லை, தயாரிப்பாளர்களுடைய மோதலையும் நாங்கள் விரும்பியதில்லை. நான் சம்மேளனத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரையும், இணைக்கப்பட்ட சங்கங்கள் உள்ள நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து பேசி தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் நன்றாக இருக்க முடியும். எனவே தயாரிப்பு துறையை செழுமைப்படுத்தி சீராக்க வேண்டும், அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று பல்வேறு விதமான சலுகைகளை, பல்வேறு விதமான உதவிகளை தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் மூலம் தயாரிப்பாளர் செய்து கொடுத்தோம். ஆனாலும் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது அதை தீர்க்க இயலாமல் எங்கள் மீது குற்றங்களும் குறைகளும் அல்லது எங்களை எதிரியாக காட்டி சொந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்கின்ற ஒரு முயற்சியாகவே தயாரிப்பாளர் சங்கத்தை அவர்கள் ஒழுங்காக நிர்வகித்திருந்தால் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வந்திருக்காது. இன்றைக்கு இன்னொரு தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது. ஆகவே அவரவர் வேலையை செய்தால் தமிழ் திரைப்படத்துறை நன்றாக இருக்கும். சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும்னா அதுக்கு மேல அவங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உங்களை பத்தி தான் அவங்க என்ன பேசுறாங்க, உங்க சங்கத்தை பத்தி கூட பேசுறது கிடையாது. உங்களதான் இப்ப கூட பேசுறாங்க, உங்களதான் தூக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல் நண்பன் எதிரியா உங்களதான் பாக்குறேன். ஏன்னா நான் தான் முதல் நண்பன். அதனால அவங்களுக்கு உதவிகள் பல உதவிகள் செஞ்சிருக்கோம் இல்லையா, அதுவும் அவங்களுக்கு கேள்வி கேட்கணும் இல்லையா. அதனால அவங்களுக்கு என்னை எடுத்துட்டா பெப்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா இப்போ நான் எல்லாரையுமே இந்த ஜனநாயகப்படுத்தி இருக்கேங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியாது. செல்வமணி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சிரமங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால பெப்சியோட பிரசிடென்டா செல்வமணி அவங்களுக்கு தெரியுமா, இயக்குனர் செல்வமணியா அவங்களுக்கு தெரியுமா? உலகத்துக்கு இன்னைக்கும் நான் டைரக்டர் ஆர்கே செல்வமணி தான்.
எஃப்சி பிரசிடென்ட்ங்கிறது எங்களோட தொழிலாளர்களுக்கோ இல்ல சினிமா துறையில் சம்பந்தப்பட்டவங்களும் தெரியும். அதனால வந்து அது ஒரு பெரிய எனக்கு தலையளிக்கப்பட்ட கிரீடமா நான் நினைக்கிறது இல்லை. ஆனா நான் இருக்கிற இடத்துல அதை சரியா பண்ணணும், என்னை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு சரியா செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூட சரியா விவாதத்தை சரியாவோ இல்ல பிரச்சனைய சரியான கோணத்துல அணுகியோ அவங்கள நான் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க வைக்க முயற்சிப்பேன். சில நடிகர்களால அவங்க அழுத்தம் தரப்பட்டது சார். நடிகர்கள் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இல்லை. அழுத்தம்லாம் தர வேண்டியதில்லை, பார்த்தா போதும் அவங்க நினைக்கிறதுக்கு புரிஞ்சுட்டு செய்வாங்க. அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியத்தெல்லாம் அவருடைய இடத்துல யாரும் இப்ப இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரி. அதனால வந்து இப்போ அவரவர் விருப்பம். இது யாரையும் வந்து நான் இது நீங்க அது பண்ணாதீங்க அதை நான் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. எங்களுக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்கி எங்களை அழிக்க நினைக்கிற ஒரு அமைப்போட நாங்க இணைந்து பணிபுரிய மட்டும் அப்படின்னு நாங்க முடிவு. அதுதான் எங்க முடிவு. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் சார் தொடக்கம். அதுதான் பிரச்சனை. அவர்களோடு பணிபுரிய கூடாது என்பதுதான் அவங்க எங்களுக்கு கொடுத்த அழுத்தம். அது நாங்க சொல்லிட்டோம். நீங்க அவங்கள மேல இப்போ நடவடிக்கை எடுங்க. அவங்க மேல நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காம எங்களை வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொன்னா அது எப்படி எங்களால பண்ண முடியும்? அதை நாங்க பண்ண முடியாதுன்னு சொன்னதுதான். அதை தவிர வேற எந்த காரணத்தையும் அவங்க சொல்ல முடியாது. அதுதான் உண்மையான காரணம். நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சுமூகமான தீர்வு காணணும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அது பெப்சியோட நம்ம ஒத்துமையா இருக்கணும், இதுதான் பயணிக்கணும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இப்படி சொல்லுது, ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லுது. அது முரளி சார் இப்ப நீங்க பிரஸ் மீட் வச்சீங்களே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார். இல்ல, அதுதான் இந்த கடிதம் அவங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கு. 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளவு பேசுறாங்க இல்லைங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடி இப்போ படப்பிடிப்பை நிறுத்தி மறுசீரமை பண்ணணும்னு ஒரு காரணத்துக்காக படப்பிடிப்பு நிறுத்துறாங்க. வார டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்களா? என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வார டிக்ளேர் பண்ணுவீங்களா? எல்லா படப்பிடிப்பு நிறுத்தாச்சு, தொழிலாளர்கள் எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்காங்க. நீங்க மீட்டிங்கே போடாம நாளைக்கு அவர் இல்ல சொன்னா கோவம் வருது. நிர்வாகிகளை குறை சொல்றாங்க, நாங்க இல்லைன்னு. நீங்க இல்லைங்கிறது உண்மைதானே? நீங்க இல்லைங்கிறது உண்மைதானே? இன்னைக்கு நல்ல வேலை பெப்சிங்கிற ஒரு எதிர் சக்தியால நீங்க எல்லாரும் ஒரே மேடையில உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா உங்களை தூக்கணும் தானே, உங்க வலது இடம் உட்காந்துருக்கு, உங்களை தூக்கணும் தானே உட்காந்து மீட்டிங் போட்டாங்க போன மாசம். இதே ராதா பார்க்கின்ல தலைவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு தலைவர் இல்லாம ஒரு பொதுக்குழு கூட்டின தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கும் நிர்வாகிகள் தான் நீங்க ஒற்றுமையை பத்தி எங்களுக்கு சொன்னா நான் என்ன பண்றது? உங்களோட பிரச்சனை, அது எங்க பிரச்சனை இல்ல. உங்க பிரச்சனையை நீங்க தீர்க்க முடியாம அது எங்க மேல கொண்டு வரீங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல்னா தனிப்பட்ட முறையில பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும். தொழிலாளர் நலம் கருதி அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. தமிழ்நாட்டில் உள்ள விஸ்டாம் படிச்ச இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். உன்னை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு செஞ்ச வேலைக்கான ஊதியத்தையே நீங்க கொடுக்க முடியாதப்பா ஊர்ல இருக்கிற தொழிலாளர் பத்தி கவலைப்படுறீங்களா? படிச்ச இளைஞர்களை பத்தி கவலைப்படுறீங்களா? உங்களை நம்புற தொழிலாளர்களுக்கு நீங்க சரியா ஊதியம் கொடுத்தீங்களா? கேட்டா உங்களுக்கு கோபம் வரும். மேடையில் இருக்க பல பேர் கொடுக்க வேணும்னா நான் வந்து உங்களுக்கு எல்லா செக்கும் நான் கொடுக்குறேன். அடுத்த முறை நான் அது உண்மை. ஏன்னா தனிப்பட்ட தாக்குதலா ஒருத்தர் இன்னும் நாங்க நட்பா இருக்கணும்னு நினைக்கிறதால அவங்க என்னென்னலாம் எங்களுக்கு இது நான் வேணாம் நினைச்சா என்ன பண்ணுவோம்? நீங்க என்ன செட்டில் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான் விஷயம். நான் ஒன்றும் வந்து உங்க கூட வரணும் வேணாம் முடிவு பண்ணீங்களா? நீங்க எது வேணாலும் பண்ணீங்க, எங்களுக்கு இதுவும் இல்லை. நாங்க இன்னைக்கு நேற்று அனுப்பிச்ச கடிதம் கூட இணைந்து பயணிக்கிற விருப்பத்தோட இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுறோம். அதுக்கு மேல நாங்க என்ன எழுத முடியும்? அவ்வளவுதான் நாங்க எழுத முடியும். அது அவங்க விருப்பம். பணம் கேட்டாங்களா, பணம் கொடுக்கலையா? நடிகர் பணம் கொடுத்தது கதிரேசன், பணம் வாங்கினது தனுஷ். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனையா எங்ககிட்ட வரீங்க? அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் செல்வமணி வராது பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு கேள்வி. கரெக்ட். ஏன் செல்வமணி கடிதம் எழுதுறீங்க? பெப்சி கடிதம் எழுதி இது மாதிரி வரல, நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும், நீங்க வந்து எங்க ஒத்துழைக்கணும், ஏன் கடிதம் எழுதுறீங்க? நீங்க கூப்பிட்டு நடிகர் சங்கம் உங்களுக்கு திருப்பியே பார்க்கல, உங்களை மதிக்கவே இல்லை, தனுஷ் படத்துக்கு வேலை செய்யாதீங்க, ஏன் கடிதம் அனுப்புறீங்க? கரெக்ட் தான். நீங்க நீங்களே போயிட்டா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப எங்களுக்கு அவங்க சண்டை இல்லை. ஏன் இப்ப நடிகர் சங்கத்துக்கு எங்க மேல கோபம்? இப்ப தனுஷ் படத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு கோபப்படுறாங்க சார்.
பிரச்சனை அங்கதான் சார் ஆரம்பிச்சு. முதல் இல்ல சார், இப்ப 2 நாள் நிறுத்தணும் சார். 2 நாள் நிறுத்தணும். இவங்க சொன்னதால் இல்ல சார், நம்ம என்ன சொல்றோம், ஒரு பிரச்சனைங்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு அப்ப காம்ப்ரமைஸ் பண்றோம். இப்ப படம் கேக்குறாங்க, பணமே வேலை நிறுத்தம் இல்ல சார். அவங்க என்ன சொல்றாங்க, தலைவர் சார் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும், வேலை நிறுத்தம் நாங்க பண்ணல. இவங்களோட எங்களுக்கு வந்து ஒரு உடன்பாடு இருக்கு. நாங்க சொல்றதை கேட்கலன்னா 1 to 1 அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவோம்னு வந்து 5 தடவை எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முதல் தடவை சிம்பு ராமேஸ்வரம் போனது, 2வது தடவை இந்த பிரச்சனை. அப்போ வந்து விரும்பியோ விரும்பாமலோ இது போல சூழ்நிலை ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு இதுல ஒரு சுமூக நிலைக்காக நம்ம அவங்க சொன்னதுக்காக ஒரு நாள் நிறுத்துறோம். என்ன பிரச்சனை, எங்களுக்கு படம் வேணும், ஓகே படம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா பணம் அன்னைக்கு 100 பேர் அங்க இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லு, இவ்வளவு பெரிய பொய்யை எப்படி வந்து முரளி ராமசாமி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அங்க பணமே கேட்கலன்னு அவ்வளவு பேர் வச்சுட்டு எப்படி பொய் சொல்லலாம்? பொய்யே சொல்லலாமா சார் நீங்க? இது என்ன, நீங்க அவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படி அந்த பொய்ய? நாங்க சொன்னோம் சார், படம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கால் ஷீட் கேளுங்க, பணம் கேட்டீங்கன்னா கொடுத்த அட்வான்ஸை கேளுங்க. வட்டி போட்டு கேட்கறதுல ஒரு இது இருக்கணும். இது வட்டிக்கு வட்டி போட்டு கேட்டா எப்படின்னு கேட்டது நான் சார். வட்டி கடை வச்சிருக்கீங்களான்னு கேட்டது நடிகர் சங்கம். அப்ப எப்படி நீங்க பணம் கேட்காம வட்டி கடை நடத்திருக்காங்க எப்படி உங்களை கேட்டாங்க அவங்க? அப்போ அவங்கள சொல்லவே இல்லையே நீங்க. இப்ப கூட நாங்க உங்களுக்கு இழைச்சவங்க. ஓகே, ஆமா. இப்ப எங்களுக்கு பிரச்சனை. ஆமா ஆமா தொழிலாளர்களுடைய நலனுக்காக தான் வந்து அவங்க சொன்னபடி கோஆபரேட் பண்ணி நம்ம ஷூட்டிங் நிறுத்துறோம், ஆமா நடத்துறோம். ஆமா. ஆனா இன்னைக்கு அதுதான் பாதிக்கப்படுது இல்லையா? ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஒரு உறுப்பினர் இருக்கக்கூடிய சங்கத்திலிருந்து வெளியே வந்து நடப்பு தயாரிப்பு அதை விட குறைவா இருக்கு. அந்த அதுக்கு 5 வருஷம் நாளைக்கு ஷூட்டிங் போனோம், அவங்க வந்து பெப்சி கூட கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பெப்சி தொழிலாளி இன்னைக்கு ஒரு வேலைக்கு போயிருக்காங்கல்ல, அதே எண்ணிக்கையில ஆர்கே செல்வமணி அந்த நிர்வாகம் இருக்கு இல்லையா, பெப்சியோடைய தலைமை நிர்வாகம், வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா அவங்களோட குடும்பத்திற்கு? யார்? இதுதான் எல்லா தொழிலாளர்களுடைய கேள்வி. சரியான கேள்விக்கான பதில் சரியான கேள்வி. இப்ப அவங்க ஒத்துக்கிற நிபந்தனைக்கு போல அடுத்த இதுல இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு கண்ணா இந்த கண்ணா அந்த கண்ணான்னு கேட்கும்போது இதுதான் அந்த கேள்வியை யார் வைக்கிறாங்களோ அவங்களோட அந்த பயணிக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டோம். இப்ப இவங்க கூட மட்டும் பண்ண, அவங்க கூட ஒர்க் பண்ண நிறுத்தினீங்கன்னா இன்னைக்கு அவங்க படம் எல்லா படம் நிற்கும். அதுல ஒர்க் பண்ண தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுமா? அது யார் பாதுகாக்கட்டும்? எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களை நிர்பந்தம் செய்யாதீங்க. நீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கமா உங்களோட சண்டையை நீங்க போட்டுங்க, நாங்க ஒர்க் பண்ணுவோம். நாங்க ஒர்க் பண்றது எங்களை போய் நீங்க ஒர்க் பண்ணா இதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லாதீங்க. இந்த பாதிப்பு தான் அங்கேயும் வரும். இப்போ உங்க நிர்வாகிகள் அங்க நீங்க அவங்க எதிரியும் அனௌன்ஸ் பண்றீங்க, மேடையில் இருக்கவங்களே அங்க உறுப்பினர் இருக்காங்க, அவங்களுக்கு அது பதில் சொல்ல முடியல. அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம்னா நீங்க அட்ஜஸ்ட் ஆகிட்டு எங்களை சண்டை போட சொன்னா எப்படி அர்த்தம்? அப்ப நாங்க என்ன இழிச்சு வாங்கிக்கலாம்? உங்க தனிப்பட்ட முறையில வந்து என்ன, எல்லாரும் எங்களுக்கு நண்பர்கள். அதுவும் எனக்கு ரொம்ப எல்லாரோட நெருங்கிய பழக்கம் இருக்கு. அப்ப நான் சொல்லும்போது அவங்க கோவம் வருது. இப்ப சாமிநாதனோ செந்திலோ சொன்னா அவங்க கோவம் வராது, ஒரு சங்கம் சொல்ற மாதிரி இருக்கும். நான் அவங்களோட 30 வருடமா இணைந்து பயணிச்சிருக்கேன். அப்ப நீயே சொல்றியாங்கிற கோவம் வரும். எனக்கு அவங்களோட எல்லா முகமும் தெரியும் உங்களுக்கு. அப்ப சொல்லும் போது பழகின நானே சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாவும் இருக்கு, எம்ப்ராசிங்காவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. ஆனா அதை பார்க்கும்போது முரளி சார் என்ன சொல்றாரு, அவங்க வந்து பிஎஃப்எஸ் எல்லாம் இதெல்லாம் உங்க டெய்லி வேஜஸ் 100 வருஷமா நாங்க டெய்லி வேஜஸ் அங்க உங்களுக்கு கோடி கோடியா இது சம்பாதிச்சு கொடுத்து எங்க உயிரை கொடுத்து இது கொடுத்து இன்னைக்கு சேர்ந்தா ஒரு இஎஸ்ஐ கட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கோடி ரூபாய் கொடுத்துட்டு போறாங்களா கவர்மெண்ட்? எங்களுக்கு நீங்களும் வந்து இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டீங்க. செத்தா பணத்துக்கு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து வைக்க கூட முடியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் பாதுகாக்க மாட்டாங்க, நீங்களும் பாதுகாக்க மாட்டீங்க. அரசாங்கத்துக்கிட்ட உதவி பெறதுக்காக சில முயற்சிகள் எடுத்தா அதையும் தடுக்கிறீங்கன்னா அப்ப என்னதான் அர்த்தம் உங்களுக்கு? நாங்க சாப்பாடு போடுறதும் எல்லா வேலையும் நாங்க செய்யணும். உலகத்துல 16 மணி நேரம் ஒரு தொழில் பண்ற ஒரு தொழிலாளி உலகத்துல எங்கேயா பாத்துருக்கீங்களா? நான் சொன்னா தூண்டி விடுற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு 16 மணி நேரம் ஒவ்வொரு தொழிலாளியும் வேலை செய்யறான். அதை கருத்தில் அதுக்கு வச்சுக்கிட்டு தான் அவன் வெளியே போனா சாப்பிட்டு வர லேட் ஆகும் தான் நம்ம அவங்க சாப்பாடு கொடுக்குறோம். நான் அவனே ஷூட்டிங் வந்தா லேட்டா வந்தா அவனுக்கு வண்டி கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து யாராவது ஒரு எலக்ட்ரீஷியன் கூப்பிடுங்க, வந்தா ஒரு நாள் சம்பளத்துக்கு யாராவது வராங்களான்னு கேளுங்க, வரமாட்டாங்க. என்ன ஒர்க்கு ஒரு ஃபேன் மாட்டுக்கு 150 வருவாங்க, அவ்வளவுதான். 4 ஃபேன் மட்டும் 600 ரூபா. ஆனா எங்ககிட்ட இருக்கிற எலக்ட்ரீஷியன் காலைல வந்து அவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு வண்டி ஏறி உங்க ஷூட்டிங் வந்து நின்றுட்டு அவன் 6 மணிக்கு பேக்கப் பண்ண பிறகு அவன் எலக்ட்ரிக் சாமான ரவுண்ட் அப் பண்றதுக்கு 7 மணி ஆயிட்டு மறுபடியும் 9 மணிக்கு வந்து அவன் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு 11 மணிக்கு போவான்.
அப்ப 11 மணியில இருந்து 5 மணி வரைக்கும் தான் அவனோட ஓய்வு நேரம். எவ்வளவு நேரம்? 6 மணி தான். அப்ப 18 மணி நேரம் பயணத்திலையும் பணியிலையும் அவனோட வேலை போயிட்டு இருக்கும்போது இது இவ்வளவு கேவலமா நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவு கோவம் வரும் உங்களுக்கு? எது உங்களோட நோக்கம்? தொழிலாளரை காப்பதா, தொழிலாளரை அழிப்பதா? எதுக்கு உங்களுக்கு ரெட்டை வேடம்? தொழிலாளரை காப்பதற்காக நாங்க ஊர்ல இருக்கிற தொழிலாளர்கள்லாம் காப்பதற்காக நாங்க சங்கத்தை ஆரம்பிக்கணுங்கிறீங்க. உங்க கூட இருக்கிற தொழிலாளருக்கு ஒரு இஎஸ்ஐ கிடைக்கிறதுக்கு ஒரு 4% பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்புறம் எப்படி நீங்க வரவங்களை காப்பாற்ற போறீங்க? உங்க சங்க மெம்பர் என்ன காப்பாத்துனீங்க நீங்க? இப்போ அட்வான்ஸ் கேட்டா சரிங்க சார். கதிரேசன் ஒருத்தர் 1300 பேர்ல கதிரேசன் மட்டும் தான் உங்க மெம்பரா? வேற யாருக்கு நீங்க அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க? உங்ககிட்ட 100 தயாரிப்பாளர் இருக்காங்க. பக்கத்துல உட்காந்துருக்க தயாரிப்பாளருக்கு நானும் அட்வான்ஸ் கொடுத்து கேட்டு 20 வருஷமாச்சு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ரூபாயை வாங்கி கொடுக்க நான் சொன்ன அட்வான்ஸை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் உங்களால வாங்கி கொடுக்க முடியல. அப்போ கதிரேசன் மட்டும் தான் உங்க மெம்பரா? மத்தவங்களாம் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் செத்தே போன கே பாலுல இருந்து இன்னைக்கு 6 பேருக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து அவங்க நடிகர் பேர் சொன்னா இல்ல இயக்குனர் பேர் சொன்னா தப்பாயிடும். அதை நீங்க வாங்கி கொடுக்க முடிஞ்சிருக்கு. அதுக்காக நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? அது எதுவுமே எடுக்காம 1300 உறுப்பினர்கள் கதிரேசன் மட்டும் தான் உறுப்பினர். அவர் பணத்தை வாங்கி அவர் டேட்ஸ் வாங்கி கொடுத்த டேட்ஸ் கொடுக்காம டேட்ஸ் இருக்காங்கல்ல, ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் டேட்ஸ் கொடுக்காம இருக்காங்கல்ல, அவங்களாம் வாங்கி கொடுத்தீங்களா? அதை சீரியல் பண்ணீங்களா? அது எங்க சங்கத்தோட வேலை, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எங்க இது அமைப்போட வேலை, உங்களுக்கு என்ன திருப்பி நான் கேட்கிற மாதிரி. நீ தயாரிப்பாளரோட சங்கம் முதல்ல உங்க வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை பத்தியோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர் பத்தியோ கவலைப்பட்டீங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு நம்பி இருக்கிற தமிழ் தயாரிப்பாளருக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாத இயலாத நிலையில் நீங்க இருக்கும்போது எங்களை காப்பாத்துறன்னு வந்திருக்கீங்க. அதுதான் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானம் ஏறி வைகுண்டம் போற கதையா நீங்க உங்க தயாரிப்பாளர்களை காப்பாற்ற முடியாம எங்க இயக்குனர் எங்க உறுப்பினர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியத்துல இப்ப நாங்க இல்ல. நாங்க 24 மணி நேரம் வேலை செய்யறோம். 24 மணி நேரம் வேலை செய்யறோம். அப்ப எங்க உறுப்பினரை காப்பாற்றக்கூடிய சக்தியும் ஒற்றுமையும் எங்களுக்கு இருக்கு. உங்ககிட்ட இல்லாதது எங்கிட்ட இருக்கிறது என்னன்னா ஒற்றுமை தான். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க ஒரு மேடையில உட்காந்துருப்போம், ஒரு மேடையில பயணிப்போம். உங்ககிட்ட அது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு தமிழ் சினிமா இவ்வளவு சீரழிஞ்சு கிடக்கு. நாங்க 7 பேர் தனித்தனியா இருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு சேம்பர் உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கவுன்சிலுக்கு பெப்சிக்கு சொல்லியிருந்தா உங்க நிலைமை என்ன? அப்ப நீங்க சேம்பர்ல இருந்து வந்தீங்க இல்லையா? அப்போ சேம்பர் உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாது பெப்சிக்கு போட்டிருந்தா அன்னைக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். அன்னைக்கு உங்களை அவங்க அனுசரிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட போனவங்கள நீங்க அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுல 300 பேர் இருக்காங்கன்னா 240 பேர் இவங்க மெம்பர் தான் இருக்கும். அப்ப அவங்க மேல நீங்க எந்த நடவடிக்கை எடுக்காத போது எங்களை எடுங்க அப்படின்னு எங்க மேல என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க சொல்லுங்க. அந்த கலைச்சலுக்கு இருக்காங்க அவங்க எழுதின கடிதத்துல நீங்க குறிப்பிட்ட ஒரு மேலிடத்து உத்தரவுன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க கேட்டபோது அது சொன்னது நாங்களா சொன்ன செல்வமணிதான் சொன்னார். அவர்கிட்ட நீங்க அவ பொய்னா மேலிடத்து உத்தரவுன்னு கடிதம் எழுதுனது யாருங்க? இல்லையா? நாங்களா சொன்னோம்? நாங்க பதில் கடிதத்துல அந்த மேலிடம் யாருங்க எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒருவேளை நீங்க சொல்ற மேலிடம் உங்களுக்கு பயந்துட்டு எங்கிட்ட சொன்னாங்களா? ஐயோ இவங்கன்னா தயாரிப்பாளர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, இவங்க பெப்சி ஒர்க்கர்ஸ் நம்ம சொன்னா கேட்பாங்க அப்படி எங்கிட்ட சொன்னாங்களா? உங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயமா? எவ்வளவு பொய் துறை. நீங்க மேலெடுத்தவன்னு சொன்னது உங்களோட கலைச்செல்வியை கொடுத்த கடிதம். எங்களுக்கு உண்மையா அது மாதிரி எந்த மேலெடுத்த உத்தரவும் எங்களுக்கு இல்ல. இல்லாத நீங்களே சொல்லிட்டு அவங்க திசை திருப்ப சொல்றாருன்னு ராதாகிருஷ்ணன். அது நான் என்ன சொல்றது? எல்லாமே பொய் பேசணும் முடிவு பண்ண பிறகு நான் அதுல இதுதான் உண்மை, அதாவது அதுல இருக்க உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. அது சாமியார் அதுதான் சார். அவரு இப்ப என்னன்னா சார், இணைந்து பயணிப்பது என்பது ரொம்ப கஷ்டம் சார். இணைந்து பயணிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். இப்ப நான் கூட இந்த சங்கத்துக்கு வரும்போது சம்மேளனத்துக்கு வரும்போது எதிரெதிர் அணியில் நின்றுதான் இப்ப சாமிநாதன் எனக்கு எதிராக போட்டிட்டாரு, செந்தில் எனக்கு எதிராக போட்டிட்டாரு. ஆனா 6 மாதங்கள்ல நாங்க ஓரணியா இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமையா பயணிக்கிறோம். அப்போ இணைந்து பயணிப்பது என்பது உள்ளுக்குள்ளே பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்பதான் அந்த சங்கம் நல்லா இருக்கும். இந்த சங்கத்தை சீரழிச்சவங்க தான் நீங்க தான். அன்னைக்கு விஷால் ஒரு இளையராஜா ப்ரோக்ராம் நடத்துறாரு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். விஷால் இளையராஜா ப்ரோக்ராம் நடத்துறாரு. அதுக்கு புக் மை ஷோ 5 கோடி ரூபாய் டிக்கெட் புக் பண்றாங்க. கான்ட்ராக்ட் பேசி 5 கோடி ரூபாய் பிளாக் பண்றாங்க. அன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலர் பூட்டினது யாரு? விஷாலுக்கு நஷ்டமா
ப்ரொடியூசர் கவுன்சில் நஷ்டமா? அன்னைக்கு நீங்க பூட்டினதால மறுவாரம் நடக்க வேண்டிய அந்த ஷோ நடக்க கூடாதுன்னு கேஸ் போயிடுச்சு. கேஸ் போனதால புக் மை ஷோ வித்ரா பண்ணிட்டாங்க. ஷோவை நடத்தலான்னு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. 48 மணி நேரத்துல எங்களால ஷோ புக் மை ஷோ பண்ண முடியாதுன்னு அவங்க பேக் ஆயிட்டாங்க. அப்ப 5 கோடி ரூபாய் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நஷ்டம். இன்னை வரைக்கும் இளையராஜா சார் கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களால கொடுக்க முடியல. அது உங்களுடைய குழப்படியும் ஒற்றுமையின்மை தான் காரணம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். உங்களுடைய இணைந்து பயணிக்க முடியாத தன்மை, யாரையுமே அந்த மேடையில உட்கார வைக்க முடியாத தன்மை, அவங்க மேடையில இருந்து இறக்கணும். இதே வேலையை அலைஞ்சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? 3 வருஷம் ஒரு எலெக்ஷன் முன்னாடி 6 மாசம் எலெக்ஷன் வேலை பண்றது, எலெக்ஷனை ஜெயிச்சு வந்த பிறகு உங்களோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, இதுதானே கடந்த. ஏன் உங்ககிட்ட இருந்து அவங்க போனாங்க? நாங்கள் அமிச்சோம். நடப்பு தயாரிப்பாளர் நீங்க சிவா நீங்க போங்க, தியாகராஜன் சார் நீங்க போங்க அப்படி நாங்கள் அமிச்சோம். உங்களோட இருந்து எந்த வேலையும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது அவங்க போய் ஆரம்பிச்சாங்க. அது கூட நாங்க அவங்களோட பயணிக்கல, உங்களோட தான் பயணிச்சோம். அவங்க ஆரம்பிச்சு 2018 2019 இது வரைக்கும் நாங்க உங்களோட தான் பயணிச்சிருக்கோம். இப்பதான் நெருக்கடி கடந்த 6 மாதம் முன்னாடி முடிவு பண்ணி, கடந்த நவம்பர் மாசம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க முடிவு பண்ணீங்க, நாங்களா அவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. அப்போ அது வரைக்கும் நாங்க அவங்களை தள்ளி கூப்பிட்டே வந்தோம். அதுக்கு மேல எங்களால பயணிக்க முடியல. அப்போ நாங்க சொல்லிட்டோம், சார் யாருக்கும் நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ண மாட்டோம். நாங்க 1 to 1 கேன்சல் பண்ணி, இதுதான் அவங்க. இன்னைக்கு கூட அவங்க சொல்றாங்க சார், நாங்க ஸ்ட்ரைக்கே இல்லாம வேலை நிறுத்தம் இல்லாம போகணும், எம்ப்ளாயிஸ் தான் நினைக்கிறோம், அவங்க தான் ஸ்ட்ரைக் எப்போ பண்ணணும் காத்திருக்காங்க. சரி, எப்படி இப்ப நாங்க ரெடிங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க வேலை எடுத்து நாங்க பண்ணல, நாங்க ரெடி, என்ன சொல்லுங்க இப்போ? அதுதான் நீங்க கேட்கணும். இப்போ நாங்க கடிதம் அமைச்சிருக்கோம், எந்த இதுவும் இல்லாம நம்ம பயணிக்கணும், கடிதம் அமைச்சிருக்கோம். ஸ்ட்ரைக் எங்களோட நோக்கம் இல்ல, ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லியிருக்கிறது காலையில என்னன்னா, பெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆல்ரெடி கட்சியில இருக்க உறுப்பினர்களுக்கு என்ன வேலை சொல்லி கேட்டிருக்காங்க. முயற்சி முறையில நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கணக்கு எடுத்திருக்காங்க. டேட்டா இருக்கான்னு கேட்கிறாரு. இதுல நார்மலா பெப்சில கார்டு எடுத்தவங்க ஒர்க் பண்ண முடியாது, அவரு தனியா செல்வமணிக்கு தனியா பெஸ்ட்ரான் கொண்டு வந்திருக்காரு, அதுலயே எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ பெஸ்ட்ரான் இருக்கா, அதான் அது யார் நிர்வாகின்னு கேட்டிருக்காரு, டேட்டா வச்சு தான் கேட்டிருக்காங்க. சரி, ரொம்ப நல்ல விஷயம். அதாவது யாரோ பணக்கார நண்பர்கள் இல்ல இது முதல்ல உங்களுக்கு இந்த கேள்வி முடிச்சிடும். ஏன்னா அது ஓவர்லப்பா வச்சுன்னா பணக்காரன் பத்தி அப்புறம் பேசலாம். ஃபிஸ்ரா அப்படிங்கிறது இந்த 23 சங்கங்கள் இருக்கிற நிர்வாகிகளை கொண்டு அவங்க உறுப்பினர்களுக்கு PF ESI இது போல கொண்டு வருவதாக ஒரு அமைப்பா இயங்கி, அது மூலம் அவங்க ஒரு குடையின் கீழ் அதனோட எம்ப்ளாயி இருந்து அதனோட எம்ப்ளாயிங்கிற ஸ்டேட்டஸ் பார்த்து PF ESI. இது ஒரு தனிப்பட்ட யாருக்கும் சொந்தமானது இல்லை. ஆர்கே செல்வமணிக்கோ, இப்போ பெப்சி ஆர்கே சொந்தமா, இல்லை செந்திலுக்கு சொந்தமா, இல்லை சாமினார் சொந்தமா, அப்படி கிடையாது. அவங்க யாரை தேர்ந்தெடுத்து வராங்களோ, அந்த உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமானது. அப்போ அந்த நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு அமைப்பா இருந்து ஒரு குடையின் கீழே வேலை செய்யணும், ஒரு குடையின் கீழே ஒரு எம்ப்ளாயி இருக்கும், எம்ப்ளாயிங்கிற ஸ்டேட்டஸ் வரும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அனைத்து எங்களுடைய ஜெனரல் பாடியில கரெக்ட், அது எங்களை கேட்கலாமே, பத்திரிகை கேட்க வேண்டியது இவ்வளவு நாள் இருக்குல்ல. பெப்சி எம்ப்ளாயிஸ் ஸ்கில் அண்ட் டெவலப் ரிசர்ச் அசோசியேஷன், பெப்சி எம்ப்ளாயிஸோட ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு நாங்கள் இதுக்காக 10 தடவை டெல்லிக்கு போயிட்டு இருக்கோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த மினிஸ்டரோட பேசி எல்முருகன் பேருன்னு சொல்லியிருக்கேன். மாண்புமிகு எல்முருகன் ஸ்கில் டெவலப்மெண்ட் லிங்க் பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் எங்கள் உறுப்பினர்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதாவதுன்னா கேமராமேன் இருக்கவங்க அந்த ரிசர்ச்சும் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது ஒரு ஃபாரம். அது பெப்சி எம்ப்ளாயிஸோட ஃபாரம், தனிப்பட்ட ஆர்கே செல்வமணிக்கு ஃபாரம் இல்லை. ஆர்கே செல்வமணினா அது வேற. ஃப்ரெஷராங்கிறது பெப்சி எம்ப்ளாயிஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அசோசியேஷன். அந்த அசோசியேஷன்ல இந்த 23 சங்க நிர்வாகியும் அதனுடைய நிர்வாகி, அவங்க தான் அது ஆப்ரேட் ஆமா. இது என்னன்னா எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன், ட்ரேட் யூனியனுக்கு தான் அதை பண்ண முடியாது. ட்ரேட் யூனியன் ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற உறுப்பினர்களால நிர்வகிக்கப்படுது. அப்ப அவங்களோட கம்பெனியே அவங்களுக்கு PF ESI கட்டிடும்.
இது வந்து ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட அசோசியேஷன். அப்ப அந்த எம்ப்ளாயிஸுக்கு பிஎஃப்எஸ் அந்த அசோசியேஷன் இது பண்ணும். ஆமா, அது லீகலா அதுக்கு 14% கட்டணும் சார். பெப்சிக்கு ஏதாவது சங்கத்துல சேர்றதுக்கு ஒரு பணம் கட்டணும். ஆ. அதுக்கப்புறம் பெஸ்டா அதுக்கு தனியா ஒரு பணம் கட்டணும். அதுக்கு வந்து எம்ப்ளாயர் தான் கட்டணும் சார். எம்ப்ளாயர் தான் கட்டணும். ஆமா, தயாரிப்பாளர் தான் கட்டணும். அதுதான் 3.25% வந்து இஎஸ்ஐக்கு எம்ப்ளாயர் கட்டணும். 0.75% வந்து அது எம்ப்ளாயி கட்டணும். அது 4% இஎஸ்ஐக்கு. 12% வந்து அவங்க 1800 கட்டணும். எம்ப்ளாயி 1800 கட்டணும். சார் அவங்க புதுசா சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ வந்து நம்ம பெப்சில இருந்து யாராவது அங்க போனா விட்டுருவீங்களா இல்ல அவங்களால ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இது வந்து அவ இங்கிருந்து அங்க போனா போயிட வேண்டியதுதான். ஏன்னா அவங்க உறுதிமொழி கொடுத்துட்டாங்க. கன்ஃபார்ம் நாங்க ஆரம்பிச்சோம். பரவாயில்ல சார், நாங்க அதுக்கு ரெடி. பெப்சி என்ன பண்ண போறோம்? நாங்க ரெடியா ஏன்னா அவங்க இன்னொன்னு கேட்டிருக்காங்க. உங்க உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? இதுல பெப்சில எவ்வளவு பேர் சார் இருக்காங்க? 25,000 பேர். 25,000 பேர்ல டேட்டா பேஸ் இருக்கா? அவங்க எத்தனை பேர் வேலை கொடுத்திருக்காரு? புரட்சி முறையில இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது வர சொல்லுங்க, இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லிதான் இல்ல அவங்க பணக்கார நண்பர்கள் யாரும் தெரியல. அதுக்கு நீங்களும் குறிப்பிட்டு தனுஷ் படத்தை நிறுத்தத்துக்கு சொன்னாங்க, தனுஷ் படத்தை நிறுத்த சொல்றாங்க. யார்தான் நடுவுல இருக்கிறது? யார் அந்த சார் இப்ப திரும்பவும் வருது? இல்ல சார், அது நீங்க அவங்களுக்கு நான் சொல்லிட்டு தனுஷ் படத்தை நிறுத்த சொன்னது தயாரிப்பாளர் சங்கம். நான் நேரடியாக சொல்றேன். இப்ப அவனை சொல்லுங்க. பணக்காரன் யார்? எனக்கு சிவாவா? சிவா ஏற்கனவே படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாத ஸ்டேஜ் இருக்காரு. இல்ல தனஞ்சய அதாங்க யார் பணம் சொல்றாங்க. இப்ப கூட ஒரு அறிக்கை பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கலாம், செலவு சேர்த்து பண்ணலாம். இந்த பையன் இருக்குல்ல, இது வந்து அடுக்குமாடி மட்டும் தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா அதுதான் அது வந்து என்னன்னா அது வந்து என்னென்ன பாவம், இது எப்படி சொல்றது, 50 ஏக்கர் குடியிருப்புகளுக்காகவும் குடியிருப்பு கொடுக்கும் போது அப்ப விசி குகுநாதன் சார் தான் அப்போ அதனுடைய ப்ரொமோட்டர். இவங்க அப்பா ராமநாதன் சார் தான் அதனுடைய கூட இருந்தாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க குடியிருப்பு கட்டிட்டா இங்க இருந்து சென்னைக்கு வர்றது வந்து இதுவா இருக்காது, அதனால வந்து எங்களுக்கு ஸ்டுடியோ மாதிரி பொது பயன்பாட்டுக்கு ஒரு 15 ஏக்கர் வேணும். அப்ப பொது பயன்பாட்டுக்காக வந்து கொடுத்து அன்னைக்கு கலைஞர் வந்து கட்டட அஸ்திவாரம் போட்டது தான் இன்னைக்கு இருக்கிற ஃப்ளோர். நாங்க இனி கட்டல, இது கட்டி 15 வருஷம் வச்சது அவங்க அப்பா இருக்கும்போது. ஏன்னா இன்னைக்கு அந்த நிர்வாகத்துல இருக்க யாருக்குமே தெரியாது, அவங்க நாங்க நிர்வாகத்திலே இல்லை. வேணா முரளிராமசாமி வந்து அவங்க அப்பாவை கேட்டுக்கலாம், என்ன இது அவங்க அப்பா கூட இருந்தவங்க கேட்டுக்கலாம். அவங்க அப்பா கலைஞர் வந்து அடிக்கால் நட்டு அந்த ஃப்ளோர் அப்போ வந்து பண்ணக்கூடாதுன்னா அது எப்படி கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தானே கட்டியிருக்காங்க. அதனால இன்னைக்கு கூட வந்து ஊழல் வந்து நாங்க ஒரு தயாரிப்பாளர் காலில் விழுந்து, ஐயா இங்க வந்து ஷூட்டிங் பண்ணுங்க, எங்களுக்கு பணமே கொடுக்க வேண்டாம், என்ன நாங்க ஒரு பேட்டா கூட வாங்கிக்கிறோம், டிரைவருக்கு மத்த இங்க இருந்து போனாலாம் மத்த ஷூட்டிங் போனா வந்து நீங்க வந்து நிறைய இருக்கணும், எங்களுக்கு பேட்டா ஒரு பேட்டா கொடுத்தா கூட போதும், இங்க நீங்க ஒர்க் பண்ணுங்க, ஃப்ரீயா கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு முதல் படமா அவங்க வரும்போது என்னன்னா அது ஃபுல்லா விஜய் படத்தோட ஒரு பெரிய ஃப்ளோர் அங்க வந்து ஒர்க் அவுட் நிக்குது. அதுல ஏதோ லட்சம் வாங்கிட்டோம். அது வந்து அவங்களுக்கே வந்து நாங்க பண்ணோம், நீங்க ஒரு பணம் கொடுத்தா அவங்க சில தேவைகள் கேட்டாங்க, ஒரு 20 மேக்கப் ரூம், டாய்லெட்டு, மெஸ், அதெல்லாம் நீங்க கிணறு இதெல்லாம் நீங்களே எடுத்துங்க, என்ன பண்ணமோ உங்க ஆர்டருக்கு கொடுத்து நீங்களே அதை எடுத்துங்க, எங்களுக்கு பணமா கொடுக்கலாம் பரவாயில்ல, அந்த தேவைகளை ஃபில் பண்ணுங்க, எனக்கு வந்து ஃபில்அப் ஆன போதும். இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 20 கோடி ரூபாய் சொத்து அந்த இடத்துல இருக்கு. ஊழல் பண்ணா அது வந்து இருக்கிற 10 கோடியை காலி பண்ணவங்க நீங்க, உங்களுக்கு எந்த அருகதை இருக்குன்னு தெரியல எங்க ஊழல் பண்ண சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த அருகதையுமே இல்லை. வர வேண்டிய 5 கோடி ரூபாய் பணத்தை உங்களுக்கு யூகோவால வரவிடாம பண்ண நீங்க எங்களுக்கு சொல்ல எந்த அருகதையும் இல்லை சார். தயவு செய்து பெரிய வார்த்தை சொல்ல நினைக்காதீங்க. நீங்க சொல்லும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னோட ஆனஸ்டி மேல கல் இருந்தீங்கன்னா திருப்பி பயங்கர வேகமா என் பொறுமை மேல எடுத்தீங்க அடிச்சீங்கன்னா நான் பொறுத்து போயிருப்பேன். ஆனஸ்டி மேல அடிச்சீங்கன்னா பயங்கர வேகத்தோட அந்த படம் வந்து அந்த படம் ஷூட்டிங் நடந்தாலும் அந்த படம் யாரோட அக்கௌண்ட் சார் பெப்சி அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிட்டு எவ்வளோ அவங்களுக்கு வேணுமோ அதை பெப்சி ஆர்ட் டைரக்டருக்கு ரிவர்ஸ் பண்ணி அந்த இப்போ அது என்னென்ன தேவையோ அதை அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் கொடுத்தோம். அதனால அது வந்து எவ்ரி மந்த் பெப்சியோட ஜெனரல் போர்டில் அனௌன்ஸ் பண்ணி இவ்வளோ வந்திருக்கு, இதை அவர் கொடுத்துருக்காங்க, இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அக்கௌண்ட் தான். கேஷே யாரும் வாங்க முடியாது. சரி, இப்ப கடைசி கேள்வி, வெளிப்படைத்தன்மையா இருக்க வேண்டிய சூழல் உருவாயிருக்கு. ஆமா சார். ஏன்னா நான் ஏன் கேட்கறேன், சின்ன ஒரு பெரிய கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம், 16 மணி நேரம் வேலை செய்யணும், நீங்க பல இடங்கள்ல தேவைகளை மீறி போட்டு நாங்க வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம், பல நேரம் நீங்க சொன்ன போல ஷூட்டிங் நிறுத்திருக்கோம்.
இதெல்லாம் நீங்க செய்திருக்க தேவையில்லை. ஆமா ஆமா நிச்சயமா. அது இருக்கக்கூடிய சட்டங்களையும் விதிமுறைகளையும் தளர்வு செய்து கொண்டுதான் பெப்சி இதெல்லாம் செய்யுது. ஆமா அதை செஞ்சு கொடுத்ததுனால தான் இந்த நன்மையில இருக்கீங்க. இருக்கலாம். இல்ல எதிர்காலத்துல இல்ல அது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வெளிப்படையா இல்ல இப்போ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார், நிச்சயமா 16 மணி நேரம் வேலைங்கிறது நான் கொண்டு வந்தது இல்ல. அது சினிமா இருந்ததுல இருந்துச்சு. அவர் சொன்னதால சாப்பாடு நாங்க போடுறோம், வண்டி நாங்க கொடுக்குறோம். அப்படி இவங்க வந்தவர் வண்டி கொடுத்திருந்தா பரவாயில்ல, இவங்க வந்தவர் சாப்பாடு கொடுத்தா பரவாயில்ல. அது 100 வருஷமா அப்படிதான் இருக்கு. பேட்டாவை குறைச்சிருக்காங்களா அதை சொல்லுங்க. இப்ப இவங்க வந்த பிறகு இவங்க சின்ன ப்ரொடியூசர்னு சொன்னாங்கல்ல, இவங்க என்ன பண்ணாங்க? சின்ன ப்ரொடியூசருக்கு, உங்க ப்ரொடியூசருக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு 180 படம் ப்ரொடியூசர்ஸ், சின்ன ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு இவங்க 6 கோடி ரூபாய் கீழே படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு பல்வேறு விதமான சலுகைகள் நான் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொடியூசர் சொல்லி அதை வாங்கி கூட உங்களுக்கு அந்த வார்த்தை சொன்னா கோவப்படுவாங்க. அதுல வந்து இது வரைக்கும் வாங்கினது 40 படம் வாங்கியிருக்காங்க. 180 படம் போன வருஷம் தயாரிச்சதுல 40 படத்துக்கு தான் சின்ன தயாரிப்பாளர் வந்து அந்த சலுகை அடைஞ்சிருக்காங்க. மீதி 140 தயாரிப்பாளர்களுக்கு அந்த சின்ன படத்தோட பலனே போய் சேரல. இதுதான் நீங்க பண்ற லட்சணம். நீங்க வந்து எங்களை குறை சொல்றீங்க. ஊழல்னு வந்து முரளி சார் நீங்க ஊழல் சொன்னீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் சார் நீங்க ஊழல் சொன்னீங்கன்னா, அடுத்த நிமிஷம் இங்க இருந்து நாங்க வெளியே போவோம். தயாரிப்பாளர் சங்கம் நிறைய இருக்கு. நீங்க 2-3 வந்துருச்சு. பாஸ்கரா சார் வித்தியாசல இப்ப பெப்சி யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? அவங்க சொல்லிட்டாங்க. நாங்க எல்லா தயாரிப்பும் வேலை செய்வோம் சார். ஏன்னா இங்க இன்னொரு சங்கம் இருக்கு, சிறுபட தயாரிப்பாளர் சங்கமும் உண்டு. அவங்கள 23 டிராஃப்ட் அவங்க வச்சிருக்காங்க. நாங்க எது வேணாலும் பண்ணிட்டோம். நாங்க எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு போட்டியா எங்களை அழிக்க நினைக்கிற, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கிற நினைக்கிற யாரோட நாங்க ஒர்க் பண்ண மாட்டோம். அவ்வளவுதான். நீங்க வந்து போன மீட்டிங்ல வந்து தமிழக முதல்வரை பார்த்து இது விஷயமா பேசணும்னு சொன்னீங்க சார். அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன பதில் சேகர், நீங்க அதை அப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பட்ஜெட் செஷன் முடிஞ்ச உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் செஷன் முடிஞ்ச உடனே நாங்க மீட் பண்றதான்னு சொல்லுங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா இது என்ன இல்ல நிச்சயமா இது வந்து ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும் சார். நாங்க 100% நீங்க தான் இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க எங்க தவறு இது தவறு அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த தவறுல என்ன எதுக்காக இப்ப வந்து அவங்க எங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க? என்ன அது என்ன காரணம் சொன்னாங்க சொல்லுங்க நீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், இந்த ஃபெஸ்டா வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபெஸ்டிவல் வைக்கிற தனித்தனி அமைப்புகள் இருக்கு. ஆமா ஒவ்வொரு லீடர் இருக்காங்க. ஆமா எல்லாத்தையும் கொடுத்து செல்வமணி கண்ட்ரோல் போட்டு அவர்தான் தம்பிக்கே பண்றாரு. அதுதான் அறவேக்கட்டுத்தனமான குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றதுங்க, செல்வமணி தனியால் கிடையாதுங்க. 23 சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சேர்ந்து அதுல நிர்வாகம் பண்ணி அதை அமைப்பா கொண்டு வர முயற்சி பண்ணி அதை எடுத்திருக்காங்க. செல்வமணி ஒருத்தர் கிடையாது சார். பைலா பெப்சி நிர்வாகிகள் அதோட நிர்வாகி, ஒவ்வொரு சங்கத்தோட நிர்வாகிகள் அதோட நிர்வாகி 23 சங்கம். அதுக்கும் ஆளுக்கு காசு. ஆமா ஆமா அதான் சொல்றேன். இப்ப பெப்சி யார் பிரசிடென்ட், அடுத்த வருஷம் யார் பிரசிடென்ட், போன 10 ஆண்டு முன்ன யார் பிரசிடென்ட்? அதாவது ஆர்கே செல்வமணி இதுதான் சொன்னுச்சுன்னா அது என்னோட வீடு எனக்கே சொந்தம் நான் சொல்லலாம். பணக்கார நண்பர்களுக்கு ஆரம்பிச்சு பேசுறான். இது எப்படி பணக்கார நண்பர்களுக்கு ஆகும் சார்? இதுல நீங்க கூட வந்து நீங்க கொஞ்சம் காமெடி பண்ணக்கூடாது. நீங்க அதுல ஒண்ணு, இந்த ஃபெஸ்ராங்கிற அமைப்பு வந்து எங்ககிட்ட 14% எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண போறாங்க, அதுக்கு நாங்க சம்மந்தம் தெரிவிக்கலங்கிறீங்க. பணக்கார நண்பர்களுக்கு நான் ஏன் வாங்கி கொடுக்கணும்? இந்த 14%ங்கிறது எம்ப்ளாய்க்கு வந்து 100 வருஷமா மறுக்கப்பட்ட ஒரு உரிமை. அந்த உரிமையை ஒரு தடவை உங்களோட ரெய்டு வராங்க, அப்ப எங்ககிட்ட வந்து லெட்டர் கேட்குறீங்க. சார் எங்களுக்கு லெட்டர் கொடுங்க சார், நாங்களாம் டெய்லி வேஜஸ், எங்களுக்கு பெர்மனன்ட் எம்ப்ளாயி இல்லைன்னு கொடுக்க சொல்றீங்க. அன்னைக்கு எல்லாரும் ஃபைன் 10 லட்சம் 20 லட்சம் ஃபைன் போட்டாங்க. அப்ப நாங்க ஒரு லெட்டர் கொடுக்குறோம், நாங்கெல்லாம் தினசரி கூலிகள், இவங்ககிட்ட நிரந்தரமா வேலை செய்யல, அதனால இது. அப்ப லெட்டர் ஏன் வாங்குறீங்க? அதுல இருந்து இவங்களை காப்பாத்திட்டு லெட்டர் வாங்குறீங்க. அது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போ நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பும் வரும், அதை இது போனீங்க. அது ஒரு அறவேக்கட்டுத்தனமா என்னன்னே தெரியாம செல்வமணினா பெப்சி செல்வமணிதான், பையனூர் ஸ்டுடியோ செல்வமணிதா, இல்ல தமிழ்நாடு இப்ப ஆள்ற முதலமைச்சர் சொந்தமா? ஆள்ற வரைக்கும் அவருக்கு சொந்தம். அடுத்த ஆள்ல போறவங்க யாரோ போன வாட்டி போன 10 வருஷங்களுக்கு ஏடிஎம்கேவுக்கு, இந்த வருஷம் அந்த 5 வருஷம் டிஎம்கேவுக்கு, அப்புறம் வந்து வரப்போறவங்களுக்கு அது ஆள போறாங்க. ஆமா ஆமா பெப்சிக்கு எலெக்ஷன் 3 இயர்ஸ் கூட எலெக்ஷன் வச்சு யாரு பிரசிடென்ட் செக்ரட்டரியா வர்றாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிடுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க, வாழ்க்கை ஃபுல்லா இவரே பிரசிடென்ட். என்னன்னா எல்லாருமே எல்லா சங்கத்தையும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து மெயினா என்ன சொல்றதுன்னா செல்வமணி இதுக்கு மெயினான காரணம் நீங்கன்னு சொல்றாங்க. என்னதான் தீர்வு சார்? நான் எல்லா தீர்வுக்கும் நான் தயார்னு கடிதம் கொடுத்துட்டேன். அன்னைக்கு பிரஸ் மீட்டை சொல்லிட்டேன், எதுக்கும் நான் தயார், எந்த காம்ப்ரமைஸ் தயார். 2 விஷயத்தை எங்களால இனிமே பண்ண முடியாது. ஒண்ணு, நீங்க எல்லாருக்கும் ரெட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க பண்ண முடியாது, நீங்களே பாத்துக்கங்க.
இன்னொன்னு அவங்களோட ஒர்க் பண்ணாதீங்க, இவங்களோட ஒர்க் பண்ணி எனக்கு கப்பல் பண்ணுங்க. மீதி எல்லாத்துக்கும் நாங்க வந்து இறங்கி போக தயார். அப்ப அவங்க சங்கம் ஆரம்பிச்சாலும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அது எப்படி சங்கம் ஆரம்பிச்சா ஏன் நான் இது பண்ண இல்ல போறேன்? சார், என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. பண்ணீங்க, நீங்க நான் வேணாம் சொல்லியே, நீங்க தாராளமா பண்ணீங்க, எங்களை விட்டுடுங்க. நீங்களே எவ்வளவு நாள் தான் நாங்க பயந்து அப்படிதான் முடியலன்னா போய் தொழில நாங்க வேற ஏதாவது ரோட்டு கடை வச்சு போச்சுக்கிறோம். உங்ககிட்ட கால் எவ்வளவு நாள் தான் உழுந்து கிடக்குது? எங்களுக்கு ஒரு சுயமரியாதை ஒன்று வரும் இல்லையா? ஒரு தண்ணி உதச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பண்ணீங்க, எங்களை கூப்பிடாதீங்க, நீங்க பண்ணீங்க. ஆமா சார், அப்படியே சொல்லிருக்காங்க. பெரும்பாலான தயாரிப்பாளர் சங்கம் பெரும்பாலான தயாரிப்பாளர்களுக்கு குற்றச்சாட்டுனா சில நேரங்கள்ல படப்பிடிப்பு தளத்துல வந்து பெப்சி சார்ந்தவர்கள் போயிட்டு பிரச்சனை பண்றாங்க அப்படின்றது அது முழுக்க தகவல் இருக்கா? அது நியாயமான விஷயம் இருக்கா, அநியாயமான விஷயம் வெளியில என்னன்னு தெரியல. பட் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து எப்பயுமே பெப்சி மேல இருக்கு. அதுக்கான முயற்சி நீங்க என்ன எடுத்துக்கீங்க? அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் இனி பிரச்சனையா இருக்கா? சரி, நீங்க முரளிராமசாமி தலைமையில் இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் உங்களுக்கு பட் அவங்கதான் முதலாளிகள், நீங்க தொழிலாளிகள் நீங்க சொல்லி இப்படியும் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த சமயத்துல போயிட்டு ஒரு முதலாளி வீட்லயே போய் பிரச்சனை பண்ற மாதிரி ஆகுதுதான் ஒரு சில தயாரிப்பாளர் பர்சனலாவே என்ன சொல்லுங்க சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கு சார் அப்படின்னு. ஒரு நாள் அது இவங்கதான் 10 நாள்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு நாள் ஸ்டாப் பண்ணுவாங்கன்றது அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லைங்களா? கரெக்ட். இல்ல இது முடிச்சிடறேன் சார். சார், முதல்ல ஏன் ஒரு தொழிலாளி உங்ககிட்ட வராங்க? இது 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைமை சார். அவங்க வேலை செஞ்ச சம்பளம் 3 நாள், 4 நாள், 5 நாள், 1 மாசம், 2 மாசம், 6 மாசம் இருக்கும். இன்னைக்கு கதிரேசன் சாரே எவ்வளவு நாள் கொடுத்தான்னு கேட்கு. 1 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்து 2 வருஷமா இன்னும் வந்து வாடகை கொடுக்காம இருக்காரு. அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அவங்களுக்கு. இப்போ ஏன் உங்ககிட்ட தகராறு பண்றதா எங்க வேலை? ஏன் தகராறு பண்றாங்க? அவங்க சம்பளம் வந்து எவ்வளவு சம்பளம்? அது மாதிரி வர்றவங்க அடிப்படை ஊழியரா இருக்காங்க. லைட் மேனாவோ, டிரைவராவோ, சாப்பாடு போடுறவங்களோ, கழுவுறவங்களோ, கார்பெண்டராவோ இருக்காங்க. அவங்க 1000 ரூபாய் சம்பளத்துக்கு உங்ககிட்ட 10 நாள் வந்தாங்கன்னா அதுக்கு 500 ரூபாய் பஸ்ஸுக்கு போயிடுச்சா? அப்போ அதை நீங்க கொடுக்காம அவனை வந்து சார் பசியில ஒருத்தங்கிட்ட இப்ப நீதி நியாயம் பேச முடியாது சார். நீங்க எல்லாம் வசதியா வந்து எங்கேயோ வட்டிக்கு வாங்கியோ இல்ல கட்டணம் வாங்கியோ நம்ம சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். பசியில இருக்கிற ஒரு தொழிலாளியை போயிட்டு நீங்க வந்து இது கோபமா பேசுனா அவன் பசி என்ன பண்ணுவான்? அவனுக்கு உரிய ஊதியத்தை கொடுத்து அவன் முறை இல்லாம எங்க இடத்துல வந்து ஒரு தகராறு பண்ண சொல்லுங்க. இது கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி சார். இப்போ நாங்க வந்த பிறகு ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் சொல்லிட்டோம். ஸ்பாட்டுக்கு யாரும் போகக்கூடாது. எந்த பிரச்சனையா தான் ஷூட்டிங் நிறுத்தக்கூடாது. நீங்க பெப்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். பெப்சிக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணி அதை நாங்க பேச்சு உங்க சம்பளத்தை நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போகக்கூடாது. இது 5 வருஷம் ஆச்சு. இது பழைய கதை. இது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சில இடங்கள்ல என்னன்னா சில ப்ரொடியூசர்ஸ் எதுலையுமே அமைப்புல இருக்க மாட்டாங்க. அவங்களை நீங்க தேடியே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு ஆபீஸ் இருந்து அத வந்து முகவரி இருந்த தயாரிப்பாளர் இருந்த காலம் போயிட்டு ஒரு ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டோ இல்ல வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் படம் முடிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிக்கும் போது மறுபடியும் அவங்களுக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரங்கள்ல அது மாதிரி இடங்கள்ல இது மாதிரி ஏதோ ரப்சர் நடந்திருக்கலாம். 99% நியாயமான தயாரிப்பாளர் இல்ல ஜெனுவனா ரொட்டீன்ல படம் பண்ற தயாரிப்பு நிறைய பேரோட செக் எங்கிட்ட இருக்கு. பல கோடி ரூபாய் செக் எங்களுக்கு இருக்கு. எல்லாருக்குமே நாங்க சண்டை போடலையே. அவங்க இருக்கவங்க வேணா நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். இப்போ அது வந்து சங்கம். இது தனிப்பட்ட பேர் சொல்லணும். யார் யாரெல்லாம் கொடுக்கல, அது மேடையில் இருக்கும், யார் யாரெல்லாம் இங்க பாக்கி இருக்கு, எவ்வளவு நாளா பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றது தனிப்பட்டது. அது வந்து சரியா இருக்கு. சங்கங்கிறது நீங்க அது நான் வந்து நீங்க கடிதம் கொடுத்துருக்கீங்க, இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது கடிதம் கொடுத்துருக்கீங்க, புரியுதுங்களா? அப்போ நடிகர் சங்கத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை. ஏன் எங்களுக்கு கடிதம் அனுப்புறீங்க? நம்ம சிம்பு மேதும் விஷால் மேதும் ஒரு 2 இது ஒத்துழைக்க கூடாது, ஏன் எங்களுக்கு கடிதம் கொடுக்குறீங்க? உங்க பிரச்சனை நடிகர் சங்கத்தை தான் அனுப்பணும். அப்போ நீங்க சொல்றதை கேட்கும் போது நான் உங்களுக்கு கடிதம் கொடுப்பீங்க, எங்களால கேட்க முடியாதுன்னா நீங்க யாரும் கேட்பீங்க. அதனால நாங்க யாரோ நீங்களே பாத்துங்க நாங்க தலையில. ஆமா செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா நீங்க தொழிலாளர்களுக்காக முயற்சி பண்ணுங்க. ஆமா அப்ப அந்த மோதல் வந்ததுன்னா இன்னும் பலவீனமாக. ஆமா சார். அது தயாரிப்பாளரே காப்பாற்ற முடியும், தொழிலாளர் அடிக்கிறதுக்கு. இப்போ
தான் கெட்டதும் இல்லாம அடுத்தவங்க சேர்த்து கெடுக்கணுங்கிற முயற்சி இது. தயாரிப்பாளர்களை காப்பாற்ற முடியாது, நீங்க தொழிலாளர்கள் அழிக்கிறதுக்கான முயற்சி இது. அவ்வளவு. உங்களோட கோரிக்கை என்னது? தூரம் நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப எங்க சொல்லுங்க, நீங்களே போய் கேளுங்க சார். உங்க என்ன பண்ணா நீங்க இது என்ன சார்? நடப்பு தயாரிப்பு வெளியே வரணும். சார் நாங்க தான் வந்து அது நிறுத்தணுங்கிறனால வெளியே வரணுங்க நாங்க. அவங்க என்ன என்கிட்ட பேசுமாட்டேன் சார், இது அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேணாம்னு சொன்னோம். பட் நீதி வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, அதுதான் எங்க உடன்பாடுல பேசுறது என்னவோ பேசினா ஏன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கன்னு சார். நீங்க அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி 6 மாசம் ஆச்சு. நாங்க உங்களுக்கு 3 கடிதம் கொடுத்தோம் சார், அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் உங்க தலைமையில அவங்க சைன் பண்ண தயாரா இருக்காங்க, கொடுத்தோம். நீங்க 1 மாசம் பதில் சொல்ல சார், நீங்க அவங்களுக்கு சேர்ந்தா சைன் பண்ணுங்க, தயாரா இல்லை. அப்புறம் நாங்க சொல்றோம் சார், நீங்க பண்ணாலும் மார்ச் 31 முடிஞ்சிடுச்சு. இப்ப சம்பள பேச்சுவார்த்தை முடிச்சு படி. இப்ப எங்க உறுப்பினர் கேட்கறாங்க புதிய ஊதியம் வாங்கணும். இப்ப இவங்க சும்மா இருந்தாங்கன்னா நாங்க நினைச்சோமா அடுத்த மாசம் 30% ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்களை இது பண்ண நினைச்சா தூண்டி விடணும், தொழிலாளர் தூண்டி விடணும் நினைச்சுன்னா 31 மார்ச்சோட முடிஞ்சிடுச்சு. சம்பள பேச்சுவார்த்தை 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. நீ கொடுக்குறியா இல்ல நாங்க ஏத்திக்கிட்டோம்? முன்னாடி அவங்க பண்ண மாதிரி 30-45% ஏத்திட்டு போயினே இருக்கலாம். நீ கொடுத்துதான் ஆகணும். அப்போ அது சரி பண்ணி உங்களோட நிலைமை சரியில்லை, அதனால அப்புறம் 1 வருஷம் தள்ளி வச்சுக்கலாம், எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ மட்டும் இப்போ கட்டுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய நன்மை பண்ணிருக்கோம். அதனுடைய அது தயாரிப்பாளரை காப்பாத்துறாங்களா இல்லையாங்கிறது வந்து உட்காந்து உங்கள் நோக்கம் எல்லாம் கண்ணை திறந்தா நடப்பு தயாரிப்பு சங்கம், கண்ணை திறந்தா பணக்காரர் நண்பர்கள், இதையே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க தயாரிப்புகளை பத்தி யோசிக்கிறதே இல்லை நீங்க. ஒரு சஜஷன், அது சாத்தியமா? தமிழக அரசு தொடர்பு கொண்டு தொழிலாளர் துறை அமைச்சர் நிச்சயமா அதுக்கப்புறமா வந்து அந்த சீக்கிரத்துறை அமைச்சர் இவங்களை பேசி உங்க 3 சங்கங்களும் பெப்சி, தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் மீடியேட் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு இது கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா நாங்க முயற்சி என்ன பண்ணலாம்? இல்லைன்னா பாதிக்கப்படுறது பல தயாரிப்பாளர்களும் பல ஊழியர்களும். நிச்சயமா இது தொழிலாளரும் பாதிக்கப்படுவாங்க. ஒரு தொழில் அமைதியின்மை ஏற்படும், மோதல் ஏற்படும். இப்ப நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து போவோம்னு சொல்லுவோம். எங்களுக்கு 2 வருஷமா பணம் கொடுக்கணும், கோடி ரூபாய்க்கு மேல பணம் கொடுக்கணும். கேட்டா எங்களுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, எங்களால கொடுக்க முடியலங்கிறீங்க. உங்க ஜிஎஸ்டியே உங்களால சரியா மெயின்டைன் பண்ண முடியல, நான் சொல்ல முடியுமா? சொல்லணும். அதை நீ சரி பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க, ஏதாவது பண்ணீங்கன்னு சொல்லணும். இப்ப எங்க மெம்பரை நீ வந்து எங்களுக்குள்ள உடைக்க ட்ரை பண்ணுவ, வேற போவான். இவங்க கீழே இருக்கிறது தொழில் அமைதியில் அவங்க அடிச்சுப்பாங்க. ஒரு அளவுக்கு தான் நாங்க வந்து அதை நீங்க அவங்களை அனுப்பிச்சுட்டு நீங்க வேற யாரை கொண்டு நீங்க வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க டைரக்டா வந்து அவங்க பெப்சிலே பேசி ஒண்ணு அவங்களை ரிமூவ் பண்ணி வேற யாரும் கொண்டாடுறதுக்கு வழி இருக்கான்னு சங்கம் அதை நாங்க போய் தலையிட முடியாது. உங்க பத்திரிகையாளருக்கு சார்பாவே அவங்களுக்கு கேள்வி, நடப்பு தயாரிப்பு சங்கத்தை தவிர வேற என்ன அவங்க பிரச்சனைனா எந்த பிரச்சனைக்கு நாங்க தயார், அவ்வளவுதான். மீதி பொய்யே சுத்தி பொய் சொல்லிட்டே இருக்க வேண்டாம். இன்னைக்கு பேசின எல்லாமே வந்து ஒரு முகமூடி போட்டே பேசுறாங்க. முரளி சார் திக்கி பேசுறாரு பாவம். அவர் வந்து என்ன சொல்றது, செல்வமணி இவ்வளவு இருந்தாரு அதனால என்ன பண்ணாரு, ஆனா இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ராதாகிருஷ்ணன் இவர் என்ன சொல்றாருன்னா அவர் அர்த்தம் சொல்றாரு, தமிழ் தான் பேசுறாரு முரளி சார் சொல்றதுக்கு ராதாகிருஷ்ணன் அவரு ஒரு அர்த்தம் சொல்றாரு. அவரோட ஒரு ஆசை அது. முரளி சார் அதை அவாய்ட் பண்றாரு அந்த பிரச்சனை. நீங்க கேக்குறீங்க நடப்பு தயாரிப்பாளர் இது என்ன, அந்த நிர்வாக என்னங்க இங்க தலைவர் வந்து பண்றாருன்னு அவர் அது பூடகமா சொல்றாரு. ஆனா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அதுக்கு அர்த்தம் சொல்றாரு இல்லைங்களா? அது அவரோட ஆசை. இது கொஞ்சம் காம்ப்ரமைஸா போனவங்க இவரோட ஆசை, அவ்வளவுதான். அதனால அவங்களுடைய அதுக்கு மேல நான் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற மாதிரி ஆயிடும். அவங்க எனக்கு நண்பர்கள் தான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் நண்பர்கள் தான். அவங்க பண்ணாங்க சார், நாங்க போய் அதுதான் இப்ப நான் சொன்னேன். அது வந்து ஏறக்குறைய அது 1.5 வருஷம் முன்னாடி. அப்பெல்லாம் வந்து எனக்காம தான் இருந்தோம், அப்பெல்லாம் வந்து பூசிக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க நாங்க ஒன்னாதான் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப வரும்போது என்னன்னா அந்த பணம் கேட்டதால ஒரு பிரச்சனை, அந்த பணம் வரல. அப்ப என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி எங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை, அது பிளாக் பண்ணிட்டாங்க, அது வந்தவனே கொடுக்குறோம். சேனல்ல பேச சொன்னாங்க. சேனல் சொன்னாங்க இல்ல சார் அவங்க ஜிஎஸ்டி கிளியர் பண்ணாதான் நாங்க பணம் கொடுக்க முடியும். இன்னும் 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆஃப் வந்துச்சுங்களா? போன ஜனவரியில் நடந்தது, 24 ஜனவரியில 25 மார்ச் ஏப்ரல் வந்துடுச்சு. இது வரைக்கும் அவங்களால ஜிஎஸ்டியை சரி பண்ண முடியல. நாங்களும் வெயிட் பண்ணி அதுல கொஞ்சம் மனக்கசிப்பு இருக்கு. ஆனா அதை சரி செய்ய பண்ணக்கூடிய மனக்கசிப்பு, ஏன்னா அதோட பல கோடிகளை நாங்க பேலன்ஸ் வச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு வராம இருந்திருக்கு. அதனால பணத்துக்காக அது ஒரு
அது ஒரு கேள்விதானே தவிர அதனால சண்டைங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. சமீப மேடையில தானும் சார் தம்பினா நீ பேசிட்டு இருந்திருப்பாரு. அடுத்தது நீங்க சொன்னது நீங்க தான் எங்களை அடியாளா பாக்குறீங்க. ஆனா இப்ப அவங்களும் டைரக்டர் வந்து அடியாளா தான் முடிவு சொல்றாங்க. நீங்க தான் அவங்க தாக்க போறாங்கன்னு சொல்ல வரீங்க. தாக்க அடியாள்னா எப்படி? அவங்க சைடு இருந்து இப்போ ஒரு இல்ல சார், அடியாளா இருக்கிறது என்னன்னா அப்படியே வர்பலா எடுத்துக்கூடாதுங்க. இப்போ இன்னும் பெப்சி இருக்கும், தயாரிப்பாளர் இருக்கும். அவங்க வந்து ஒரு படம் தனுஷ் படமே வச்சுங்களேன், ஏன்னா எல்லாரும் தெரிஞ்ச கதைகள். தனுஷ் படம் வச்சிருக்கோம், அதோட ப்ரொடியூசர் அவங்க மெம்பர். அந்த படத்தை வந்து செட்டில் பண்ணிட்டு போனோம்னா என்ன சொல்லணும்? உங்க மெம்பரை கூப்பிட்டு இந்த படம் முடிச்சுட்டு போங்க சொன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் எங்களை விட்டு நிறுத்த சொல்றீங்க? உங்க மெம்பர் தானே, உங்க மெம்பரை நீங்க உங்க மெம்பரையும் கூப்பிட மாட்டீங்க, உங்க மெம்பரா இருந்து நடப்பு தயாரிப்பாரும் பேச மாட்டீங்க. எங்க கிட்டே பேசணும். அதான் நான் சொல்றேன், எங்களுக்கு நீங்க சொல்றதுக்குலாம் ஆமா இப்ப கேட்டா இல்லையா அவர், ஏங்க நீங்க வந்து அதெல்லாம் தலைவருக்குலாம் ஒத்துக்கிட்டீங்கன்னு. அதுதான் இப்ப தப்பா தெரியுது. அந்த நட்பு கருதி அது சில அந்த அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இல்ல இதே பிரச்சனை அப்பயே வந்திருக்குமோ அப்படின்னு. ஆமா இல்ல 1 to 1 கேன்சல் ஆயிடுங்கிறாங்க. நீங்க ஷூட்டிங் போனீங்கன்னா நம்ம ஒப்புக்கொண்ட ஒப்பந்தம் கேன்சல் ஆயிடுங்கிறாங்க. தனுஷ் மட்டும் இல்ல சார், தனுஷ், சிம்பு, விஷால், இப்ப சூர்யா, அப்புறம் விஜய், இது மாதிரி லைனா வருது. அவங்க யாரையும் அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு அவங்க பேசுறது இல்லை. ஒரே ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு அவங்க பேசுறது இல்லை. நிறைய வந்து பெப்சிக்கு சார் அந்த ஷூட்டிங் இருக்குங்க, அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் மாதிரி இல்ல இது ஜுடிஷியல் இது மாதிரி, நாங்க ஒரு போலீஸ் மாதிரி, நாங்க ஓடுற மாதிரி இப்படி மூணை கடந்து ஓடுங்க இப்படிதான் இருக்கு. அதனால வந்து என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து எங்களுக்கு எதிரி நிறைய ஆயிடுறாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி எங்களுக்கு மெம்பரே கேட்கறாங்க, என்ன சார் அவங்க பிரச்சனையும் போது அந்த ப்ரொடியூசரே கூப்பிட்டு அவங்க பேசிக்கலாமே, ஏன் அவங்க பிரச்சனை நம்ம தலையிடணும், எல்லாரும் நமக்கு எதிரியா வராங்க இல்லையா அப்படின்னு போது நாங்க சொல்றோம். முதல்ல நாகரிகமா சொல்றோம், சார் நடிகர் சங்கத்தை உள்ள வச்சுங்க, ஜேஏசி அவங்களும் வச்சு இல்ல அவங்களாம் வேண்டாம் நம்மளே பேசிக்கலாம். ஏன்னா அவங்க கூப்பிட்டு வரலாங்கிறது அப்புறமா தான் எனக்கு தெரியுது. அவங்களும் இருந்தா பிரச்சனை இல்லை இல்லையா, நடிகர் சங்க உறுப்பினர் அவங்க உறுப்பினர் எங்களுக்கு பணம் தரல, இல்ல வந்து கால் ஷீட் தரல சொல்லலாம் இல்லையா, அது அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசிக்கலாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசும்போது நடிகர் சங்கம் ஒரு தடவை எங்களை எதிர்த்து வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இல்ல கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இல்ல நாங்க தான் அனுப்பிச்சு சொல்லணும். அப்ப நீங்க அவங்க கமுக்கமா இருக்கீங்க. பெப்சிக்கு தமிழ் திரைப்படத்தை வர வேண்டிய சம்பளம் பாக்கி இருக்கு கன்சல்டேட்டடா எவ்வளவு அமௌண்ட் அதை கேட்பீங்களா? நிச்சயமா கேட்போம். கொடுத்து வெளியே போங்க. பல கோடி இருக்கும் சார். சார் பல கோடி ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சொல்ல மாட்டீங்க, அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. இல்ல அவங்க இல்லன்னு சொல்லும் போது நாங்க இப்போ நடுவுல ஒரு இடத்துல தாங்குனீங்க. ஆமா வந்து டாக்ஸிக்கு வந்து கேட்பாங்க, அப்ப வந்து ஆமா ஆமா கோவம் வருது. அந்த தயக்கம் தான் இந்த சூழ்நிலை. இல்ல கோவத்துல நான் வார்த்தை விட்டுற கூடாது இல்லையா, ஏன்னா என்னோட நண்பர்களா இருந்தவங்க உங்களுக்கு ஒன்னா நீங்க வந்து ஹாட்லைன் நியூஸ் போடுவீங்க, நல்ல டேக் லைன் போடுவீங்க, அதனால பாதிக்கப்படுறது என்னோட கோவத்தால என்னோட மெம்பர் தான் பாதிக்கப்படுவாங்க. என்னோட இல்ல எனக்கு அது மீறி வரும்போது ஒரு பொய் சொல்லும் போது ஒரு இப்போ ஒரு உண்மையை பேசுறவங்க நம்ம விவாதம் பண்ணலாம், பொய் தான் பேசுவோங்கிறவங்க நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. என்ன இவ்வளவு பொய் பேசுறாங்களேன்னு எனக்கு வந்து வேதனையா இருக்கு. இப்போ முரளி சார் சொல்றாரு ஜிஎஸ்டி கேக்குறாங்க, அதனால வந்து ப்ரொடியூசர் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அதனால இது பண்ணும். ராதாகிருஷ்ணன் சொல்றாரு நாங்க உறுப்பினர் நன்மைக்காக நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம். இஎஸ்ஐ கட்டுறதுக்கே உங்களுக்கு மனசு இல்லை, அப்புறம் நீங்க நன்மை பண்ண போறீங்க. கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்தா போதும், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார். இது ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும்போது அப்பா அம்மா கூப்பிட்டு அது என்ன பிரச்சனை கேட்கணும். அது மாதிரி இந்த எங்களுக்கு இது வந்து ஒரு யாரோ ஆமா நிச்சயமா அது வந்து இப்ப அவங்க பார்வைக்கு இது போகுது. ஏன்னா பட்ஜெட் நடக்கிறதால மொத்த கான்சன்ட்ரேஷன் அங்க இருக்கிறதால இப்ப இது ஒரு பிரச்சனையா வெளியே வராதுல்ல. முன்னாடியா இருந்தா நேரம் அடி மாதிரி ஆயிருந்திருக்கும். அது நாங்க அப்படியே ஸ்மூத் பண்ணி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அது நிலைமை போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்போ வந்து நாங்க இப்ப என்ன பண்ணுவோம், அது மாதிரி பண்றதா எங்க செட்டில் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவோம். எங்க செட்டில் பண்ணுங்க, அதுல பிரச்சனைகள் வரலாம். அன்னைக்கு நீங்க அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் அந்த வரப்போகுது நீங்க சொல்லி ஒரு பத்திரம் இல்ல அந்த பேர் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா கொடுக்காம அவங்க வந்து பண்ண முடியாது இல்ல. அவங்க இப்ப எப்படி கேக்குறாங்க, ஃப்ரெஷ்ஷா கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. அதுதான் இல்ல ஒரு
கேள்விக்கு பதில் சரி. வர்றதுக்குள்ளேயே சார் இல்ல இல்லங்க, இப்போ ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரும்போது, தொழில் அமைதியின்மை வரும்போது, ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அரசு வந்து இதுல தலையிடும், நிச்சயமா தலையிடும். அதுக்கு முன்னாடி நாங்களே வந்து அந்த எங்க தரப்புல அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து இதுவே நாங்களே முடிக்கலாம்னு நினைச்சோம். இப்போ முடியாதுங்கிற சீன் வந்துச்சு. இப்போ நிச்சயமா நாங்க ஒரு அவசர வேண்டுகோள் கொடுப்போம். இது மாதிரி வந்து ஒரு தொழில் அமைதி இல்லாம இருக்கும், ஒரு வந்து சட்ட ஒழுங்கு கெடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க தலையிட்டு வந்து ஒரு இது சுமூக பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லுவோம். நிச்சயமா நம்ம கேட்போம். அரசுக்கு நிச்சயமா எங்களோட வேண்டுகோள். ஏன்னா அது இப்போ இதுவாச்சுன்னா பாதிக்கப்படும் போது அது நிச்சயம் பிரச்சனை ஏற்படும். அன்னைக்கு பெப்சி படைப்பு வரும்போது இது மாதிரி தான் வந்து பிரச்சனை. ஆமா, அதனால வந்து நிச்சயமா இப்போ ஏன்னா நாங்க மற்ற நண்பர்கள் மூலம், மற்ற தயாரிப்பாளர் மூலம், நடப்பு தயாரிப்பு மூலம், அப்ப அவங்களுக்கு கூட வந்து சொன்னது நீங்க வந்து அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சண்டை வேணான்னு போயிடுங்க, நாங்களும் சண்டை வேணான்னு போயிடுறோம், அதுக்கு ஒத்து வந்தா பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு அவங்க ஒத்து வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப இல்லைன்னு முடிவு எடுத்துட்ட பிறகு இப்போ நிச்சயமா நாங்க அரசுக்கு வந்து எங்களோட சார் கடைசியா என்னன்னா அவர் வந்து ஒன்று சொன்னாரு, நீங்க அறிக்கை விட்டுருக்கா வேலை நிறுத்தம், இன்னொரு மெம்பருக்கு வந்து எப்படி தயார்படுத்த லெட்டர் வாங்கலாம், நீங்க நாங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ மறுபடியும் எப்படி எங்களை வேலை செய்ய சொல்றீங்க? பெப்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, மறுபடியும் எப்படி பெப்சி வேலை செய்ய சொல்றீங்க இல்லையா? நாங்க யாரு வேணாம்னு முடிவு பண்ணல. இப்போ உங்க சங்கம் எங்களை வேணாச்சும், உங்க சங்கத்துல உறுப்பினரா இருந்தா நீங்க வந்து எங்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க, சார் இப்போ படம் நடக்குது, எங்களுக்கு வந்து நாங்க பெப்சியோட வேலை செய்ய விருப்பப்படுறோம், உங்களுடைய நடைமுறையில் உள்ள அனைத்து விதிகளுக்கு ஏற்ப உங்களுடைய ஊதியத்தை வழங்க உறுதி செய்கிறோம்னா நாங்கள் நிச்சயமா அவங்க ஒர்க்கை நிறுத்த மாட்டோம். அது போகும். இவங்க 7ஆம் தேதிக்கு நாங்கள் இப்பவும் நாங்கள் வந்து இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். 7ஆம் தேதிக்கு பொறுமை காப்போம். 7ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா 8ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்க மாட்டோம், அவர்களுக்கு தொழிலுக்கு வழங்க மாட்டோம்.